ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்பவே அவசரமாக வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் மயில் வந்து ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சுடர் வந்து அழுகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாக்கியம் வந்து படப்படன்னு பேசுகிறாங்க. ஏ மயில், இங்கே பாருடி, அழுகாத. உன்னை எப்பாடு பட்டாவது அம்மா சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ வச்சுடுவேன், சரியா? நீ சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீ பாட்டுக்கு திருதுப்புன்னு ஓடி வந்த, இப்படி சொல்கிற? நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடி, நீ சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன இப்போ போய் சொல்லி என்ன ஃப்ராட் வேலை பண்ணலான்னு இருக்க? என்ன கேட்கணும்? ஏற்கனவே நீ சொன்னதெல்லாம் கேட்டதெல்லாம் போதும்மா. இதுக்கப்புறமும் உன் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை நான் இன்னுமே சீரழிச்சிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மயில், கூறு கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதடி. இங்கே போலீஸ் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். நீ அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே சொல்லணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, போலீஸா? போலீஸ் எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லடி. உன்னை சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்ல, அதனால தான் சின்னதாக அவங்க மேலே ஒரு கேஸை போட்டிருக்கேன். கேஸா? ஐயோ, ஏம்மா இன்னும் அவங்க கோவத்தெல்லாம் அதிகமாக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லைம்மா வேண்டாம், கேஸெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் அவங்க காலில் கையில் விழுந்தாவது எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறேன். தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிடாதம்மா, கேஸெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பதட்டப்படுறாங்க. ஏய் மயில், இங்கே பாருடி, அவங்க காலில் கையில் விழுந்து ஏன் நீ செத்து போகிறேன்னு சொன்னால் கூட அவங்க வந்து மனசு இலக மாட்டாங்கடி. இப்படி தாண்டி பண்ணணும். போலீஸ்கிட்ட நான் கேஸ் கொடுத்துருக்கேன். அவங்க மொத்த குடும்பத்தையுமே அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க விசாரணைக்காக. இப்போது உன்னையும் விசாரிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்கடி. நீ அவங்க வந்து கேட்குறதுக்கு எல்லாமே ஆமாம் சொல்லிடு. வரதட்சணை கொடுமை பண்ணி தான் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேஸே கொடுத்துருக்கேன்டி. இங்கே பாரு மயில், அவங்க கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லு மயில், இல்லைனா உன் வாழ்க்கையே போயிடும்டி. உன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் ஒரு பொய் கேஸை போட்டு வச்சுருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? பொய் கேஸா? இல்லை, கண்டிப்பாக அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம தான் பொய் சொன்னோம் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் மயில், சொல்கிறத கேளுடி, ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே போலீஸ் வந்து வந்துடுறாங்க. பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மயில், உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்க போகிற. அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா உன் மாமியார் வீட்டில் உள்ள எல்லாருமே வரதட்சணை கொடுமை பண்ணாங்க, உன்னை அடித்து வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை தான் கெட்டு போகும். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உன்னை வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போலீஸுமே வந்துடுறாங்க. நீங்கள் தான் மயிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் உடம்பு உங்களுக்கு ஓகே தானே? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க மேடம், நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போகிறப்ப அப்படியே மயக்கம் வர மாதிரியே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு போயிட்டு இங்கே வராங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே இங்கே மயிலை, பாக்கியம், நம்ம மாணிக்கம் இவங்க 3 பேரையுமே கூட்டிக்கிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போன இடத்துல இங்கே போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. என்னம்மா உங்கள் மாமியார் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன்னை கொடுமை பண்ணுறாங்களாம்மா? எதனா வரதட்சணை கேட்டு உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு அடித்து துரத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மயில் திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் இவங்க எல்லாருமே இங்கே மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம பொய்யா சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம மேலே இன்னுமே கோவம் அதிகரிக்கும். அப்படி இல்லை நம்ம உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளியே விட்டுருவாங்க. அதே சமயம் சரவணன் மாமாவுமே நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, பயப்படாதம்மா, பயப்படாமல் என்ன உண்மையோ அதை சொல்லுமா. உங்கள் மேலே அதாவது அவங்க மேலே தப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் அப்போ தான் பேச வராங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே போலீஸ் எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ என்னம்மாச்சு? பாக்கியம் வந்து ஐயோ போச்சே, என் பொண்ணு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே விட்டுட்டு வந்தேன். நீங்கள் தான் மேடம் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, பார்த்தீங்களா? என் பொண்ணு உடம்பு முடியாமல் இருக்கா. அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து பயத்துலேயே அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ மயிலே, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, சும்மா கரோ முரோன்னு கத்திக்கிட்டு இருக்காத.
டாக்டரு இங்கே தான் இருக்காங்க, நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் அவங்க. இப்போது உங்கள் டாக்டருமே வந்து இங்கே மயிலோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, இருந்தாலும் யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணால் தான் கன்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தோட அளவே இல்லை, அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷம். மயிலோட வாழ்க்கையினுமே யார் நினச்சாலும் கெடுக்க முடியாது, சரவணன் மாப்பிள்ளையே நினச்சாலுமே மயிலை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாயிடுது நம்ம பாக்கியத்துக்கு. இப்போது இங்கே நம்ம பாண்டியன், கோமதி எல்லாருமே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க என்னங்க இது, ஒரு வேளை இவளா வாயை திறந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட அது பொய்யா இருந்திருக்கலாம். போலீஸே தான் இப்போது டாக்டருக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. போலீஸ் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மயில் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கையை பிடிச்சி நாடி துடிப்பில் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூரின் டெஸ்ட் பண்ணால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி கொஞ்ச நேரம் சும்மா இரு கோமதி, எல்லாமே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இதெல்லாம் ஃப்ராடுப்பா, இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே முத்துவேல், சக்திவேல் எல்லாருமே என்ன இது புது ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே முத்துவேல் வந்து போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், இவங்க அதாவது பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கிட்ட விசாரித்து சொல்லுங்கள், நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு, என்ன நீங்கள் வந்ததுமே உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அனுப்பிடணுமா, அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்குன்னு வேற டாக்டர் வேறு சொல்கிறாங்க, இது விஷயமாக பேசி முடிக்காமல் என்னங்க பண்ண முடியும், அந்த பொண்ணு மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சா தானே என்ன ஏதுன்னு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே சக்திவேலும் முத்துவேலும் சைலண்ட்டாக போயிடுறாங்க. இப்போது நம்ம மயிலுமே அப்போ தான் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும் தண்ணி கொடுக்குறாங்க. மயில் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, எதுக்காகவும் நீ பயப்படாதம்மா, உன் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை கொடுமைப்படுத்தினாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஏன் மயில் நீ கர்ப்பமாக இருக்கடி, இப்போ தான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் என்னம்மா சொல்கிற, நான் கர்ப்பமாக இருக்கேனா, அப்போது என் வயிற்றுக்குள்ளே பாப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தோடு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சரவணனுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. இந்த விஷயத்துலையும் ஏதோ ஒரு பொய் இருக்குது, போலீஸ்கிட்ட இவங்க ஏதோ பேசி இந்த மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சரவணனுமே நான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம மயில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போது இங்கே போலீஸ் இருந்துட்டு, ஏம்மா நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், நீ உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற விஷயம், மற்ற விஷயம் எல்லா விஷயமே நீங்கள் வீட்டுக்கு போய் பேசிக்கோங்க, இப்போது அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விசாரணை பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேடம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் கண்டிப்பாக இந்த குழந்தைய வச்சே நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் கேட்கவும் உடனே மயில் இருந்துட்டு, இல்லை மேடம், என் மாமியார் குடும்பத்தில் உள்ள யாருமே என்ன வரதட்சணை கொடுமைலாம் பண்ணல மேடம், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என் மாமனார் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, என் மாமியார் என்னை தரையில் நடக்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் மேடம், என்ன ஒரே ஒரு தப்பு தான், என் அம்மாவும் என் அப்பாவும் கல்யாணத்தப்போ எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால தான் இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, என்னை வரதட்சணை கேட்டு அவங்க கொடுமை பண்ணவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க. நம்ம அதாவது எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்கள வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எப்படியுமே நம்மளும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மயில் மனசுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதனால். இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து ரொம்பவே வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்பவே ஆத்திரத்தோடு வராங்க. ஏன்னா வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க போட்ட எல்லா நகையுமே கவரிங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அம்மா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கா,
இதோ வரேன்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ரொம்பவே வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்காங்க. மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம், அதே சமயம் மயில் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க, யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிட்டாங்கன்றது நம்ம மீனாக்கு வந்து தெரியல. இப்போது மீனா இவங்க டைரெக்டாக போலீஸ்கிட்ட வராங்க. மேடம் இங்கே பாருங்கள் மேடம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க? அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, மொத்த தப்புமே இந்த பாக்கியம் இங்கே நிற்கிறாங்களே இவங்க மேலே தான். இவங்க வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்துருக்காங்களா? இவங்க போட்ட நகையே வெறும் 8 பவுன் தான். ஆனால் 80 பவுன் போட்டேன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனை ஆரம்பிக்கவும், உடனே போலீஸ் இருந்துட்டு மனசில் நினைக்கிறாங்க, என்ன இது இப்போ தான் பிரச்சனையே தீர்ந்துச்சு, இந்த அம்மா திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா யாரும்மா நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுக்குள்ளே நாய் வந்த மாதிரி நீ பாட்டுக்கு நேராக வந்து என்கிட்ட ஏதோ வரதட்சணை நகை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. இவங்க அந்த குடும்பத்து மேலே வரதட்சணை கொடுமைன்னு கேஸுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்ல வரவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, மேடம் எனக்கு எல்லாமே தெரியும் மேடம், என் வீட்டு ஆளுங்க யாருமே தப்பே பண்ணல, இவங்க தான் கல்யாணம் பண்ணுறப்போ 8 பவுன் நகையை மட்டும்தான் போட்டாங்க, ஆனால் மற்றபடி 80 பவுன் போட்டதா சொன்னது எல்லாமே பொய், அதாவது கவரிங் மேடம், கவரிங் எல்லாமே கவரிங். இவங்க என் குடும்பத்து மேலே பொய்யான ஒரு கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே கோமதி ஓடி வந்து, என்ன மீனா சொல்கிறேன், 80 பவுன் போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம்மா, அப்போது மற்றதெல்லாம் கவரிங்கா, அந்த விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்களா, இன்னும் எம்பட்டு விஷயம் தான் இந்த குடும்பம் நம்மக்கிட்ட மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த வரதட்சணை கொடுமை கேஸுன்னு ஒன்னே எனக்கு ரொம்பவே பதட்டமாயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு, அதனால தான். ஆமாடி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நானும் ராஜியும் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக மொட்டை மாடியில் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே நாங்கள் இருக்கிறது தெரியாமல் மயிலாக்காவும் அவங்க அப்பா அம்மாவும் 3 பேருமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நகை எல்லாமே ராஜி கைக்கு போயிருந்தா அவ்வளவுதான், எல்லாமே கவரிங் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வரும். நாங்களே ஆடி ஆடி போயிட்டோம் அத்தை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த நாங்கள் வீட்டில் சொல்லி ஆகும்னு சொன்னதுக்கு, மயிலோட வாழ்க்கை கெட்டு போகும், தயவு செஞ்சு நீங்கள் சொல்லாதீங்கம்மா, எல்லா நகையுமே நாங்கள் தங்கமாக மாற்றி அப்படியே எடுத்து வச்சிடுறோம், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, மயில் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்ககிட்ட கெஞ்சினாங்க. அதனால தான் நாங்கள் விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம். ஆனால் இவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்றது எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே தெரிஞ்சுது, அதாவது இப்போ தானே தெரிஞ்சுது. இவங்க ரொம்பவே கௌரவமாக வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் போட்டிருக்காங்களா, பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம், இதில் போலீஸ்கிட்டையுமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருமா நாங்கள் 80 பவுன் தான் போட்டோம், தேவையில்லாமல் நீ போய் சொல்லாத, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ரூபா வாங்கி சாப்பிடாம கூட நாங்கள் நகை நட்டை சேர்த்து வச்சு மயிலுக்கு 80 பவுன் போட்டோம், ஆனால் நீ என்னடனா புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லவும், உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அம்மா போதும் நிறுத்துமா, நீ சொன்ன எல்லா பொய்யுமே போதும், இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து ஒன்றுமே பேசாத, அது வரைக்கும் அப்போ தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், தயவு செஞ்சு உன் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. உடனே இங்கே நம்ம கோமதி கிட்ட வராங்க நம்ம மயில். அத்தை இங்கே பாருங்க அத்தை, எல்லா ஒட்டுமொத்த பொய்யுமே தெரிஞ்சிருச்சு அத்தை, நான் என்னெல்லாம் பொய் சொன்னனோ அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இனிமேல் ஒரு விஷயம் கூட நான் பொய்யே இனிமேல் சொல்ல மாட்டேன் அத்தை, நகை விஷயம் உண்மைதான், அது 80 பவுன் போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் அத்தை தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த உண்மையுமே நாங்கள் மறைக்கலை, நாங்கள் சொன்ன பொய் எல்லாமே இப்போ வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சரவணன் வந்து, என்னம்மா ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, ஓ நீ இம்புட்டு தான் பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, இன்னும் எம்புட்டு பொய் சொல்லியிருக்கியோ, ஏன் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் கூட நடந்திருக்கலாம், கல்யாணம் நடந்து அவனை ஏமாற்றிட்டு வந்து ஏங்க தலையை அதாவது நான் தான் இழிச்சு வாயினா இருக்குன்னு சொல்லிட்டு என் தலையில் உன் அப்பா அம்மா 2 பேருமா சேர்ந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மயில் வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. ஐயோ
மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, சத்தியமா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நாடகம் போடுறது எல்லாமே தெரியுது. இப்போ கூட நீ கர்ப்பமாக இருக்கிறதா அந்த டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. அதுவும் உங்கள் செட்டப் தானே. போலீஸ்கிட்ட நீங்களா பேசி என்னமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மாமா, சத்தியமாக நாங்கள் எதுவுமே பேசலை மாமா. ஒரு டைம் ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டோம். அதுக்காக சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கணும் அர்த்தமா மாமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு செத்தாலும் உன்னை என் பொண்டாட்டியை இனிமேல் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீ எக்காரணத்து கொண்டும் எங்கள் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கவும் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசி சண்டை போடாதீங்க. வீட்டுக்கு போயிட்டு 2 குடும்பமாக உட்காந்து பேசுங்க. பேசி தீர்க்காத பிரச்சனை எதுவுமே இல்லை. நீங்கள் பொறுமையாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. தேவையில்லாமல் இங்கே சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லாருமா ஒரு சைனை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் வந்து வாமா கையெழுத்து போட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சைனெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே வெளியே வரவும் நம்ம மயில் வந்து சரவணனோட காலில் விழுந்து, மாமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா. உங்கள் குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை தன்னந்தனியாக விட்டு போயிடுவீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் ஃப்ராடு, உன் வயிற்றில் குழந்தை இருந்தால் தானடி அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம பாக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, என் பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்கா, எப்படியோ 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 3 மாதம் ஆகும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போவே சொல்ல வேண்டியது தானே. அப்படியே சொல்லியிருந்தாலும் அது பொய்யா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு மயிலை கூட்டிகிட்டு போங்க. அவள் கர்ப்பமாக இருக்குவா, கண்டிப்பாக இருக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரணன் இருந்துட்டு, அப்படியே கர்ப்பமாக இருந்தாலும் இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னுடையது இல்லை, யாருக்கு பிறக்க போகிற குழந்தையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணன் சொல்கிறவும், உடனே நம்ம பாக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நாங்கள் நகை விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், வயசு விஷயத்துலன்னு சொல்லிட்டு போய் சொன்னோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என் பொண்ணு ஒன்றும் அவ்வளோ கேடு கெட்டவ கிடையாது. எவனுக்கோ பிறக்க போகிற குழந்தைன்னு சொல்கிறீங்களே, இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது? கொஞ்சம் கூட உங்களுக்கு நாக்கே கூசலையா? ஏன் சம்மந்தி, எதிரியாக கூட தான் நாங்கள் இருந்துட்டு போகிறோம். ஆனால் உங்கள் மகன் இப்படியெல்லாம் பேசுகிறாரே, ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து இப்படி பேசலாமா? நீங்களும் ஒரு பொம்பளை தானே, உங்களுக்கு புரியாதா? நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புடா. அவங்க மேலே தப்பே கூட இருக்கட்டும், ஆனால் நீ இப்போது ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்கள் பண்ண துரோகத்துக்கு நான் எப்போவுமே உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, மாமா இனிமே நான் யார் சொன்னாலும் பொய்யே சொல்ல மாட்டேன் மாமா. தயவு செஞ்சு என்ன இப்போவே உங்கள் கூடவே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இங்கே நம்ம கோமதி எல்லாருமே அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க மயில். அப்படியே எங்கே நம்ம பாக்கி இருந்துட்டு, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உடனே நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இப்போது மயில் மயங்கி கிடக்கவும் உடனே நம்ம இது கோமதிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வேளை இவன் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம பாக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, என் பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்கா, உங்கள் வீட்டு வாரிசை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா சம்மந்தி, ஏன் நீங்கள் பார்த்துட்டு இப்படி போகிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இலகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி பாரு கோமதி, போயிட்டு பாரு போ அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க இல்லைங்க, எனக்கு மனசே வரலைங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை இவங்க சீரழிச்சிட்டாங்க, அவனோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது, கண்டிப்பாக இவ கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேளை இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம சரவணனோட குழந்தை தானே, அவள் வயிற்றில் வளரும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோமதிக்குமே அப்படியே மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குது, போய் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க சொன்ன பொய் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, அதனால் போகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. உடனே நம்ம பாக்கி இருந்துட்டு, உன் பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குறா, நீ என்னடானா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்கய்யா, அவங்கெல்லாம் கல் நெஞ்சுக்காரங்க, நீ தூக்கியா, பக்கத்தில் ஆட்டோ இருந்தால் போய் கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மாணிக்கமுமே இப்போ ஆட்டோவை கூட்டிகிட்டு வராங்க. மயில தூக்கி போட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் டாக்டர்கிட்ட காட்டவும் மயக்கத்திலே இருக்காங்களா, ஏன் இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை என்னத்துக்கு டாக்டர் சொல்கிறீங்க, மயில் புருஷன் வீட்டில் மிகப்பெரிய சண்டை, அவங்க புருஷன் வீட்டில் இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, மாப்பிள்ளை டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க, அதனால தான் என் பொண்ணு அழுதுகிட்டே சாப்பிடாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இது ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போட்டு விடுறாங்க. அந்த ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதாவது ஒரு இன்ஜெக்ஷனுமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மயிலுமே கண் விழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்து இங்கே பாருமா யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிப் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போது பண்ணிட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்டவும் அதுக்கப்புறம் கிட்லேயுமே செக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டில் செக் பண்ணிட்டு பார்த்தா ரெட்டை கோடு காட்டுது. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம மயில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அந்த சந்தோஷம் அப்படியே சரிஞ்சு போகுது. ஏன்னா ஏற்கனவே இப்படி இருந்து தான் 100ல் ஒருத்தவங்களுக்கு இப்படி வந்துமே குழந்தை இல்லைன்ற ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி வருத்தப்படுறாங்க. குழந்தை இருக்கா இல்லையானே டவுட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. டாக்டர் இருந்துட்டு கன்ஃபார்ம் தான், நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்கேனிங்குமே பண்ணி பார்க்குறாங்க. நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத டாக்டருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது மயில்கிட்ட இங்கே பாருமா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதனால தான் உனக்கு மயக்கம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ சாப்பிடாமல் இருந்திருக்க, அதனால தான் மயக்கம் போட்டுமே ரொம்ப நேரமாக எந்திரிக்காமல் இருந்திருக்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமுக்கு நல்லா சாப்பிடணும், சரியா, இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேப்லெட்ஸுமே எழுதி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம், அப்படியே ரெக்க இருந்தால் வானத்தில் பறப்பாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாக்கி இருந்துட்டு, ஏ மயிலு, இனிமே உன்னை யாராலுமே அந்த வீட்டில் இருந்து பிரிக்கவே முடியாதுடி, நீ உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழுடி, இப்போ இல்லைனாலையும் எப்போனாலும் வந்து உன்னை கண்டிப்பாக உன் மாமியார் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து பாப்பாகடி, இப்போது கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா எனக்கு புரியுது, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லணும்ல, அவங்களுக்கு தெரிவிக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி இப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது, நானும் உன் அப்பாவும் போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறோம், அவங்க எப்போ மனசு மாறி வராங்களோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா, கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. சரவணன் மாமாவுக்கு குழந்தைன்னா அம்புட்டு பிடிக்கும், குழந்தைக்காக இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னப்போ கூட என் வயிற்றில் காதை வச்சு குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போவே பேசுமா செய்யுமான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா. சரவணன் மாமாவுக்கு பெண் குழந்தைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பாப்பா தான் நமக்கு பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, இந்த நேரத்தில் அவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவங்க கோவத்தில் என்னை பார்க்க வருவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியலையம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாக்கி இருந்துட்டு, கண்டிப்பாக அதெல்லாம் வருவாகடி, நீ கவலைப்படாத, அதான் அந்த கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு நல்ல வழியை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயிலுமே ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு, ஏ மயிலு, நானும் உன் அப்பாவும் உன் மாமியார் வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறோண்டி, அம்மா நானும் வரட்டுமாம்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மயிலு, நீ இங்கே இரு, சுடர் உன்னை பார்த்துப்பா, நீ அங்கே வந்தனா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட மனசுக்கு சங்கடம் ஆகாதா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பாக்கியமும் மாணிக்கமும் கோமதியோட வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் தான் இருக்காங்க. இப்போது சம்மந்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, அங்கேயே நில்லுங்க, எதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளக்கெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம இது பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தி அம்மா உங்கள் காலில் கூட விழுறாம்மா, நாங்கள் சொன்னதெல்லாம் தப்பு தான், பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா, இப்போது உங்கள் மருமக இந்த வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்காம்மா, இப்போ தான் நாங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்கேனுமே பண்ணிட்டு வந்தோம், ஆமாம் உங்கள் எல்லாருக்கூடையும் பேசணும், உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஆசைப்படுறா, உங்கள் வீட்டு வாரிசு தான் சம்மந்தி மயில் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் இது விஷயமா போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே சரவணன் வந்துட்டு, அம்மா அவங்க நாடகம் நடத்துகிறாங்கம்மா, எப்படியாவது அவங்க பொண்ணை இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மா நீலாம் இதெல்லாம் நம்பவே நம்பாதம்மா, பொய் ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாப்பிள்ள, உண்மையாகவே நாங்கள் குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லலை மாப்பிள்ள, முன்னையும் சரி
இப்பயும் சரி நாங்கள் குழந்தை விஷயத்தில் உண்மையை தான் மாப்பிள்ளை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ போதும் 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 உங்களோட நேர்மை ஹரிச்சந்திரனோட புத்தி எல்லாமே போதும். உங்களை மாதிரி உண்மை பேசுகிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் நக்கலாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கி இருந்துட்டு சரிங்கம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்த தெரிவிக்கணும்னு நினச்சோம், வந்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். இருக்க இருக்க அதாவது நாள் ஆக ஆக மயிலோட வயிறு வளரும்ல, அப்போது உங்களுக்கே தெரிய போகுது. 10 மாதத்துக்கு அப்புறம் அவள் குழந்தையும் கையமாக நிற்க போகிறா. அப்போது நீங்கள் வந்து கொஞ்சாமையாக போயிடுவீங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமும் மாணிக்கமும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட எங்க உண்மையாகவே மயில் கர்ப்பமாக இருப்பாங்கங்க, சரவணனோட குழந்தைய அவள் சுமந்துக்கிட்டு இருக்காளாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க சொல்கிறத பார்த்தா உண்மையை போல தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க பண்ணது எல்லாமே இப்போ கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் சரவணனோட மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. அவன் இப்போ என்ன நிலமையில இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமில் போயிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உண்மையாகவே கர்ப்பமாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதாவது குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும் நம்ம சரவணனுக்கு. டைமையே நம்ம குழந்தைய இப்படி பார்த்துக்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கணும், குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், நம்மளை அப்பான்னு கூப்பிடும், நம்மளை நம்பி ஒரு உயிர் உலகத்துக்கு வரப்போகுது, அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆசை கனவுன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கனவு கண்டு வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே பொய்யா போயிருக்கும். இப்போது நம்ம மயில் வந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரவணன் வந்து மயில்கிட்ட போயிட்டு பேச தான் செய்வாங்க குழந்தைக்காக. கண்டிப்பாக இவங்க 2 பேருமே ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா மயில் கர்ப்பமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம சரவணனுக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருக்குது. இருந்தாலும் அவங்க பண்ணது எதையுமே ஏற்றுக்கவே முடியல, மன்னிக்கவும் முடியல. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.